இப்பொழுது இந்த பண்டிகை வேளையிலே கீழப்புதுக்குடி சபையாரின் தாய்மார்களாகி பெண்களாகிய நாங்கள் ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்ட இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் அனல் கொண்டு எழும்பு. கேட்டோம் சத்தியம், சத்தியத்தின்படி அனல் கொண்டு எழும்பி செயல்பட உங்களை அழைக்கிறோம். தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை நாம் முறியடிப்போம். இப்பொழுது நாம் காண்போம் அந்த சிறு நரி எது பார்ப்போமா? காட்சி ஒன்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். மகிழ்ச்சியோடு பெண்கள் கடந்து செல்கிறார்கள். பார்ப்போமா? ஜான்சி ஜான்சி இன்னும் கிளம்பலையா? சர்ச்சுக்கு டைம் ஆயிட்டுல. சீக்கிரம் புறப்பட்டு வா, பெல்ல அடிச்சிரும். என்ன சீக்கிரம் புறப்பட்டு வா. என்ன அக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டே இருங்க. நான் என் 2 மருமக்க மாதிரியும் கூப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? பஸ்ஸி, திவ்யா, அத்தை மணி அடிச்சிட்டுமா? 1ஆம் பெல் அடிச்சிச்சு சர்ச்சில். 2ஆம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போகணும்ல. ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா அத்தை. பஸ் ரெடி ஆயிட்டா? நீ ரெடியான மாதிரி தெரியலையே. அது வந்து அத்தை இன்னும் கொஞ்சம் பவுடர் போடணும், செயின்லாம் மாட்டணும் அத்தை. நான் சீக்கிரம் வந்துடுவேன் அத்தை. 2ஆம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருங்க. சரியா? சரி அத்தை. சரி, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைட்டு ஃபேனு எல்லாம் அணைச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? ஓகே அத்தை. வீடையும் நல்லா பூட்டிட்டு வந்துருங்க. சரி அத்தை. 2ஆம் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும். சரியா? வந்துருவோம் அத்தை. சரி அக்கா, அத்தை சொல்லிட்டாங்க 2ஆவது பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போகணுமா? நம்ம கிளம்புவோமா? அப்படியா மெர்சி? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அத்தை உடனே வர சொன்னாங்கல்ல அக்கா. நான் இன்னும் செயின்லாம் மாட்டணும், இன்னும் நிறைய டச்சப் வேலைலாம் இருக்கு. நீ முன்னாடி போ மெர்சி. சரிக்கா. அக்கா அப்போ வீடெல்லாம் பூட்டிட்டு வந்துருவீங்களா? லைட்டு ஃபேன் எல்லாமே நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீ முன்னாடி போ மெர்சி. சரி, நான் 5 நிமிஷத்துல பின்னாடி வந்துடுவேன். சரிக்கா, சீக்கிரம் வந்துருங்க. சரி. சர்ச்சுக்கு போனா எல்லாரும் மூஞ்சதான் பாக்குறாங்க. நல்ல சாரி கட்டியிருக்கோமா, செயின் எத்தனை போட்டிருக்கோன்னு. அதெல்லாம் போடாம போக முடியுமா? செயின் எங்க வச்சேன்? உள்ளதான் போட்டிருக்கோம். பாத்தீங்களா? எடுத்து வெளியே போட்டுருவோம். இப்ப நல்லா வெளியே தெரியுதுல்ல? ஏன்னா நிறைய பேர் அதை பார்க்கறக்கே வருவாங்க. சாரி எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சரி, லைட்டு ஃபேனு சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். அத்தை திட்டுவாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு. செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள எப்படியா சேர்ந்து நல்ல பேர் வாங்கிடணும் அத்தைட்ட. ஏமா, அங்க தூரத்துல இருந்து ஒருத்தி வாராது. யாருமா? கண்ணே தெரிய மாட்டேங்கி. ஜான்சி மருமவளா? இவ்வளவு வேகமா எங்க போறா? சர்ச்சுக்கு போறேன்க்கா. ஏமா நீ யாரு? நான் ஜான்சி மருமக. அப்படியே கண்ணி அளவு தெரியலம்மா. பைபிள் வாசிக்கணும்னா கண்ணு தெரிய மாட்டேங்கி. கோயிலுக்கு வந்து பரசங்கத்தை கேட்கணும்னா காது கேட்க மாட்டேங்கி. ஆனா அடுத்த வீட்டு பழக்கத்தை கேட்கணும்னா நல்லா காது கேட்கும். அதே மாதிரி யாரு கழுத்துல என்ன போட்டிருக்கா, கையில என்ன போட்டிருக்காட்டு பார்த்தாலும் கண்ணு நல்லா தெரியும். இந்த பைபிள் வாசிக்க தான் கண்ணே தெரியாது. சரிம்மா, இன்னும் இவ்வளவு வேகமா எங்கம்மா போறா? சர்ச்சுக்கு போறேன்க்கா. எங்க அத்தை சீக்கிரமா வான்னு சொன்னாங்க. செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள வர சொன்னாங்கக்கா. அதுக்கு இவ்வளவு வேகமா ஓட்டமா ஓடணுமாக்கும்? அத்தை சொல்லிட்டாங்கல்லக்கா, கீழ்படியணும்லக்கா. நாங்களாம் எப்போ வருவோம் தெரியுமா? எப்போ வருவீங்கக்கா? நாங்க எங்க சபை ஊழியர் இருக்காருல, அவர் ஒரு முறை சொல்லுவாரு. ஒரு முறை சொல்லி. அக்கா, அது என்ன முறைக்கா? அத்தை முறையா மாமா முறையா? அதாவது ஒரு முறை சொல்லி 2ஆம் முறை சொல்லி நம்ம கர்த்தருடைய ஜபத்தை தான் அவ்வளவு அழுத்தமும் திருத்தமா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படி சொல்லும்போது நான் உள்ள ஓடியே வந்துருவேன். சரிங்கக்கா, நான் உள்ள ஓடிடுறேன்க்கா. இப்பவே டைம் ஆயிடுச்சுக்கா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. நீ ஆமா ஒரு மாதிரி இருக்கா, முகமே சரியா இல்லையம்மா. அதான் அவங்கெல்லாம் இதை இப்படி இதோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பரபரப்பா போறாங்கம்மா.
நமக்கு அப்படி பரலோகத்துக்கு போக முடியலையேம்மா, அதனால ரொம்ப வருத்தமா இருக்குமா. அதுக்காக கவலைப்படாதம்மா. நம்ம ஒழுங்கா முழுற ஜெபத்துக்கு போறோம். டெய்லி ஆராதனை நடக்கல, அதுக்கு ஆமென் சொல்ல போயிடுறோம். அடுத்தபடியா இந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கூட்டம் நடந்துச்சு, இட்லி கூட்டம் புரோட்டா கூட்டம், அதுக்கு ஒழுங்கா போயிட்டோம். அதனால நம்ம கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடலாம். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, சரியா? சரி சுபா. இருந்தாலும் உங்களை அப்படியே பரலோகத்துக்கு போக முடியலனாலும் நான் ஸ்கூட்டில வச்சு கூட்டிட்டு போயிருவேன், சரி? அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன்க்கா, நீங்க 2 சைடு காலை போட்டு உட்காரணும். ஓகே ஓகே. அதுக்கும் கவலைப்படாதீங்க, சுடிதார் தச்சு தந்துடுறேன், சரியா? சரி, சுடிதார் சரி. தச்சு பின்னால என்ன பிடிச்சிட்டு வந்துருங்க, பரலோகத்துல கொண்டு சேர்த்துருவேன். அவ்வளவுதானே, போயிடலாம். வாங்கக்கா போவோம், நம்ம பாணியை பார்ப்போங்க. சரி சரிம்மா. ஆலயத்திற்கு வெகு லேட்டாக சென்று இறுதி ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் திரும்புகிறார்கள். மற்றும் பலர் ஆலயத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வருவதை நாம் காண்போமா? ஜான்சி, அக்கா சொல்லுங்க. சர்ச்சில் மெசேஜ் ரொம்ப சூப்பரா இருந்துல்ல? ஆமா, இன்னைக்கு நம்ம ஐயா ரொம்ப தேனா பேசுனாங்க பாத்தீங்களா? மெசேஜ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு படி அப்படி வளர்ந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. சரி ஜான்சி, போமா வீட்டுக்கு. அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் என் 2 மருமக்களையும் கூட்டு நான் வந்துடுறேன். எனக்கா திவ்யா? அத்தை. மெஸ்ஸி, சொல்லுங்க அத்தை. சர்ச்சை முடிச்சுக்கலாமா? வீட்டுக்கு போலாமா? கிளம்புவோம் அத்தை. சரி வாங்க போலாம். சரி அத்தை, நீங்க போங்க அத்தை, வந்துடுறோம் அத்தை, பின்னாடியே வந்துடுறோம் அத்தை. நம்ம எல்லாம் வாங்க, சமையல் பண்ணுவோம்ல மத்தியானம். நீங்க சமைச்சு வச்சிருவீங்களா அத்தை? ஆமா, மெஸ்ஸி சீக்கிரம் வந்துட்டா, சர்ச்சுக்கு பார்த்தேன். ஆனா நீ பாதி ஜெபம் முடிஞ்ச மாதிரி தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா அத்தை, நான் ஆசையா ஓடி வந்தேன் அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே எப்படியாவது கீழ்ப்படிஞ்சிடணும்னு வந்தேன். சுபாக்கா வர வழியில பேசிட்டாங்க, தவிர்க்க முடியல அத்தை. பேசினேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை. திவ்யா, நீ நல்லா பைபிள் வாசிக்கிறவ தானே? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? தேவாலயத்துக்கு போகும்போது உன் உடைய காத்துக்கொள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீ மறந்துட்டியாமா? மறக்கல அத்தை, ஆசையா ஓடி வந்த அத்தை. பிரேக் போட்ட மாதிரி நின்று பேசிட்டாங்களே அத்தை. அவங்க சொன்னாலும் நிக்காம வந்திருக்கலாம்ல. அடுத்த தடவை வந்துடுறேன் அத்தை. அப்படி சரி வாங்க, நம்ம சேர்ந்து சீக்கிரம் சமைப்போம். நீங்க சமைச்சு வைப்பீங்களா அத்தை? இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே சரியா? அத்தை. அத்தை முன்னக்குட்டி போய் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரியா? சரி அத்தை. சரி அத்தை. அக்கா போமா வீட்டுக்கு. மெர்சி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். என்னக்கா சமையல் சீக்கிரம் செய்யணும்னு சொன்னாங்கல்ல அத்தை? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே வரோம். சர்ச்சு முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போறதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா? அக்கா சமையல் செய்ய நேரம் ஆயிரும்ல அக்கா. நீ போய் வெட்டு, அத்தை கூட உட்காந்து வெட்டு, நறுக்கு, ஏதாவது பண்ணு. அக்கா பின்னாடியே வந்துடுவேன். சரிக்கா நான் போறேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. என்ன? ஓகே மெர்சி. என்ன நம்ம ஆட்களை ஒருத்தரையும் காணோம். இந்த சான்சியை பார்த்தீங்களா? அவன் மருமக்க மரட்ட சின்ன பிள்ளைகள்கிட்ட நடக்கிற மாதிரியாக்கா நடக்கா. எந்த நேரம் நடைய காத்துக்க, உடைய காத்துக்க, சூடிதார காத்துக்க, சேலைய காத்துக்கையா. அக்கா பக்கத்துல பரசங்கம் முடிஞ்சு வந்த உடனே ஏக்கா இனிமையா இருந்துச்சும்பா. அங்க மருமக்க பார்த்தா இரும்பா நடந்துக்கிடுவா. பேச்ச பார்த்தீங்களா? பேச்ச ஆமா ஆமா, ரொம்ப மோசம்க்கா. மோசம் மோசம். அக்கா வாமா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியாம்மா? ஆமாக்கா. புது சேலையம்மா. அக்கா நம்ம சின்ன துறையில உள்ளதான்க்கா. நல்லா இருக்கம்மா. அக்கா ரொம்ப மாமியாலாமா எடுத்து தந்தா? என்னக்கா? மாமியா எடுத்து தந்தாலோ? ஆமாக்கா. ரொம்ப ஜொலி ஜொலிக்கிறாளே. நல்லா இருக்காக்கா. நல்லா இருக்குமா. செயின்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம். உங்க மாமியாரு ஒன்று நல்லா நடந்துக்கிறாளாமா? நல்லா இருப்பாங்க அக்கா. பார்த்து பக்குவமா நடந்துக்க. சரிங்கக்கா. சரி நாங்க வரோம். சரிங்கக்கா. இந்த அக்கா பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஒன்னா இருக்கிற குடும்பத்தை 9 ஆக்கிடுவாங்க போலயே. சரி ஓடிடுவோம் நம்ம வீட்டை பார்த்து. ஐயோ, கால் ரொம்ப வலிக்கு.
நடக்க முடியலையே. ஐயோ, ரொம்ப கால் வலிக்கு நடக்கவே முடியலையே. ஆண்டவரே, கடவுளே, கோயிலுக்கு வர வேண்டிய நேரத்தில் நான் வரலையே. அதே போல் அடுத்தில ரொம்ப அவதூறாக பேசினேனே, இப்போ எனக்கு காலே நடக்க முடியலையே. என் பக்கத்தில் இருந்தவ ஒருத்திவிலையும் காணுமே. ஏக்கா, ஏ சந்திராக்கா, ஒருத்தியும் காணுமே. கடவுளே, என் பாவத்தெல்லாம் மன்னியும் மன்னியும் மன்னியும். கடவுளே, நான் 2ஆம் மணி அடிக்கும் போதும் கோயிலுக்கு போகல, 1ஆம் மணி அடிக்கும் போது போகல, பாவணிக்கு போகும்போதும் நடக்க போல, ஒரு கூட்டத்துக்கும் போலையே. ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. மெர்சி, என்னக்கா? நம்ம சர்ச்சுக்கு ஒரு அக்கா வருவாங்கல்ல, வெளியிலேயே நிப்பாங்களே ஒரு 2 பேரு. ஆமாக்கா, நீங்க பாத்தீங்களா அந்த அக்காவை? அந்த அக்காவை ஒரு 3 வாரமா நான் பார்க்கவே இல்லை மெர்சி. ஆமாக்கா, நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமா அந்த அக்கா வீட்டுக்கு போய்? ஆமாக்கா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். யாருமா நீனே? கதவை திறந்துட்டு வாமா. இதோ வரேன்க்கா. அக்காவுக்கு ஒரே கால் வலிமா. என்னாச்சுக்கா? அக்காவுக்கு நடக்கவே முடியலம்மா. அச்சச்சோ, ஹாஸ்பிட்டல் போனீங்களாக்கா? எல்லாம் பெய்யாச்சுமா, கால் நடக்கவே முடியலம்மா. நீங்க பேசுற பேச்சுக்கு வாய் தானக்க முடியாம போனோம், காலும் முடியாம போயிருக்கேக்கா. எனக்காக கொஞ்சம் சோமுனுமா, எனக்காக சோமுனு. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா ஜோம் பண்றேன்க்கா. மல்லி அக்கா, சான்சி அக்காவெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கம்மா. எங்க அத்தைட்ட போய் சொல்றோம்க்கா, கவலைப்படாதீங்கக்கா, இப்பவே போய் சொல்லி கூட்டு வந்துடுறோம்க்கா. பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கைட்டுட்டேமா. நாங்க போய் உடனே போய் கூட்டிட்டு வரோம்க்கா. பரோட்டா கூட்டம் உண்டா? அடுத்த வாரம் உண்டுக்கா, வந்துருங்கக்கா. இழுத்துட்டாவது வந்துருங்கக்கா காலை. புரோட்டா கூட்டத்துக்குள்ள கால் சரியாயிருமா? ஏ சந்திராக்கா, சுபா, என்னக்கா உனக்கு என்னாச்சுமா? ஒரே கால் வலிமா. ஐயோ, எப்படி ஆச்சு? எப்படி நடக்க முடியலம்மா. உன்னை வேற பரலோகத்துக்கு நான் ஸ்கூட்டில வேற கூட்டிட்டு போறேன்னு சொன்னேனம்மா. அப்படியா? உனக்கு சுடிதார் வேற அரவு கொடுத்துருக்கேம்மா. நான் இனிமே ஆட்டோவிலே உங்களை கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? பரலோகத்துக்கா? ஆமா ஆமா. அதுக்குள்ள கால் சரியாயிருமாம்மா? நம்ம போயிடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் போயிடலாம். அடுத்து யாரோ வாராவு போல. யாரும் கவலைப்படாத. கொஞ்சம் சுபா, வாங்கக்கா. ரொம்ப முடியாம ஆயிட்ட. நீ மருமக எல்லாம் சொன்னா. ஆமாக்கா, காலே நடக்க முடியல. ஆண்டவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன் நினைக்கேங்க்கா. என் பாவத்தெல்லாம் அறிக்கிட்டுட்டேங்க்கா. எனக்காக ஜோம்னுங்கக்கா. சரி, நீ ரொம்ப ஒன்றும் வருத்தப்படாதம்மா. உன் பாவத்தெல்லாம் நினைச்சி வருத்தப்பட்டல. எசப்பா உனக்கு சீக்கிரம் சோகம் கொடுத்துருவாங்க. இப்போ மல்லியாக்கா ஜோம் பண்ணுவாங்க, உனக்கு சரியாயிரும். சரியா? ஜோம்னுவாக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து. சரி சுபா, வருத்தப்படாத. சரிக்கா. எங்களை அபிமானிச்சிங்களா? அன்பின் ஆண்டவர், இந்த மத்தியான வேலைக்கு அவமிட்டு இருக்கிறோம். ஏசப்பா, அருமை மகள் சுபாவுக்கு ஆண்டவரே, இந்த கால் வலியும் இப்படி கல்வாரி ரத்தத்தை போட்டு நல்ல பரிபூர்ண சுகம் கொடுங்க ஏசப்பா. அவன் நிறைய பொருத்தனை பண்ணியிருக்கிறாள் ஏசப்பா. ஆண்டவரே, தினமும் ஆண்டவரே சர்ச்சுக்கு ஃபஸ்ட் பெல் அடிச்சவொன்னு போயிடணும், எல்லா பவனிலையும் கலந்து கொள்ளணும், எல்லா சர்வீஸும் அட்டன் பண்ணோன்னே பொருத்தனை பண்ணியிருக்கா ஏசப்பா. அந்த பொருத்தனையை பிள்ளையை நிறைவேற்ற நீங்கள் கிருபை செய்யுங்க. கால் வலி வந்து பரிபூர்ண சுகம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவன்ல பிதாவே, ஆமென். சுபா, கவலைப்படாத, நல்லா சொல்லுவாங்க. சரிக்கா. இப்போ கொஞ்சம் கால்வலி பரவாயில்லக்கா. ஆண்டவர் நல்லா சுகம் தந்திருக்காரு நினைக்கிறீங்க. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு நம்ம மணி அடிச்சோடனே வந்துடுறேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்காக செயல்படுவோம். நம்ம எல்லாரும் இணைந்து செயல்படுவோம். அல்லேலூயா. அனல் மூட்டி எழுப்புவோம். அனல் மூட்டி எழுப்புவோம். அல்லேலூயா. அனல் மூட்டி எழும்புவோம். உன்மேல் கைகளை வைத்த போது உன்மேல் உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப மறந்து விடாதே என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக அந்த வரத்தை பெற்ற நாம், தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளாகிய நாம், இப்படி சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவரை ஆராதிப்பதிலே, மற்றவர்களை குறித்து பேசுவதிலே, நல்லவர்களுக்கு கேடான வார்த்தைகளை பேசுவதிலே கவனமாயிருப்போம். விழாமல் தொடர்ந்து நாம் நல்ல பங்கை பெற்றுக்கொள்வோம், நல்ல முத்தாய் மாறுவோம். இப்பொழுது அனல் கொண்டு எழும்பு என்ற ஒரு பாடலை நான் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க இருக்கிறோம். நீங்கள் கேட்டு எங்களோடு இணையும்படியாக அன்புடன் கேட்டு.
தள்ளி சுபா சுபா இங்கே தள்ளி சுபா தள்ளி